This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இளம் வயதிலேயே கணவர் மரணம், தத்தெடுத்த மகளும் மறைவு. சரோஜா தேவி வாழ்க்கையில் இத்தனை சோகங்களா? பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி 87 வயதாண்டில் இயற்கை எய்தது சினிமா உலகையும் ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பெங்களூரில் உள்ள மலேஸ்வரத்தில் சரோஜா தேவியின் இல்லத்தில் அவரது திருவுடல் அஞ்சலிக்காக இன்று வைக்கப்படுகிறது. இன்று மதியம் 12 மணிக்கு இறுதி சடங்குகள் நடைபெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளன. பெங்களூரில் சுமார் 500 கோடி சொத்துக்கள் சரோஜா தேவி பெயரில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. 1986ஆம் ஆண்டு அவரது கணவர் ஹர்ஷா மறைந்த பின்னர் திருமணம் ஏதும் செய்து கொள்ளாமல் தனது வளர்ப்பு மகளுடன் அவரது குழந்தைகளுடனும் வாழ்ந்து வந்தார். வளர்ப்பு மகள் புவனேஸ்வரியும் இளம் வயதிலேயே உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழக்க ஒட்டுமொத்தமாகவே உடைந்து போய்விட்டார் சரோஜா தேவி. இன்றைய காலத்தில் ஹீரோக்கள் 60 படங்களில் நடிக்கவே திக்குமுக்காடுகின்றனர். அன்றைய காலகட்டத்தில் 4 மொழிகளில் சுமார் 200க்கு மேற்பட்ட படங்கள் நடித்து சரோஜா தேவி வாழ்க்கையில் ஏற்பட்ட சோகங்கள் குறித்து இங்கே காணலாம். பெங்களூருவை சேர்ந்த போலீஸ்காரரின் மகள்தான் சரோஜா தேவி. 17 வயதில் கன்னட படமான மகாகவி காளிதாஸ் படத்தில் மூலம் ஹீரோயினாக அறிமுகமான அவர் தமிழில் திருமணம் படத்தின் மூலம் அறிமுகமானவர். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், SSR உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் நடித்து பிரபலமான சரோஜா தேவி பரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் பொறியாளராக பணியாற்றிய ஸ்ரீ ஹர்ஷாவை 1967ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். அவருடைய திரை வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், குறிப்பாக பொருளாதார ரீதியிலான நெருக்கடிகள் ஏற்பட்ட சமயங்களில் ஸ்ரீ ஹர்ஷா உறுதுணையாக இருந்தார். 1986ஆம் ஆண்டு அவர் மரணமடைந்தார். பிறகு சரோஜா தேவி சிறிது காலம் நடிப்பு தொழிலில் இருந்து விலகியிருந்தார். ஆனால் மறுமணம் செய்யாமலேயே கடைசி வரை வாழ்ந்தார். மறுமணம் செய்யாதது ஏன் என்ற கேள்விக்கு பேட்டி ஒன்றில் ஹர்ஷா ரொம்பவே கனிவானவர், அந்த காலத்திலேயே திருமணத்திற்கு பிறகு தன்னை நடிக்க அனுமதித்த மனிதர், அவருடைய நினைவுகளாலேயே வாழ முடிவெடுத்த நிலையில் மறுமணம் செய்து கொள்ளவில்லை என்றார். பின்னர் குணச்சித்திர வேடங்களில் மீண்டும் நடிக்க தொடங்கினார். அவர் புவனேஸ்வரி என்ற ஒரு மகளை தத்தெடுத்து வளர்த்தார். புவனேஸ்வரி சரோஜா தேவியின் உறவினரின் மகள் தானாம். அவருக்கு கௌதம், ராமச்சந்திரன், இந்திரா காந்தி என 2 பேர குழந்தைகளும் உள்ளனர். சரோஜா தேவி தனது மகள் இறந்த பிறகு புவனேஸ்வரி பெயரில் இலக்கியத்துவக்கான விருதை வழங்கி வந்தார். சரோஜா தேவியின் இறுதி சடங்குகள் பெங்களூருவில் நடைபெற்று வருகின்றன. திரையுலக பிரபலங்களும் ரசிகர்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அவருடைய வாழ்க்கை கலைத்துறைக்கும் மனிதநேய அர்ப்பணிப்புக்கும் பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருதுகள் வழங்கப்பட்டன. கடைசி வரை எம்ஜிஆரை தனது தொழில் தெய்வமாகவே நினைத்து அவர் பேசியது எல்லாம் மறக்கவே முடியாத ஒன்றாகும். அவருக்கு பிறகு அவர் குடும்பத்தினர் யாருமே சினிமாவில் நடிக்க ஆர்வம் செலுத்தவில்லை. அவரது சகோதரிகளும் அவருக்கு
முன்னதாக காலமானது அவரை மிகவும் வாட்டி எடுத்தது. பின்பு செலுத்தும் நபர்கள் எல்லாம் நம்மை விட்டு போய்விட்டார்களே என கடைசி வரை தீரா சோகத்திலே வாழ்ந்ததாக கூறுகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.